ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் அமைதியின் பின்னால் ஒரு மறைந்த அதிர்வு தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை சாதாரணமாக நினைத்தால் அது ஆபத்தாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த அதிர்வையே செல்வத்தின் அடையாளமாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் ஆழமாகவும் நிலைத்தன்மையுடனும் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் ஒரு விதமான உறுதியும் நிதானமும் எப்போதும் காணப்படும். எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுப்பதற்கு பதிலாக பலமுறை யோசித்து அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து பிறகே தங்களுடைய பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் பலர் தடுமாறும் இடங்களில் கூட ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய அமைதியான மனநிலையாலும் பொறுமையான அணுகுமுறையாலும் வெற்றிகளை அடைகிறார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு அரிய ஆலமரத்தை போன்றது. மெதுவாக வளர்ந்தாலும் வளர்ந்த பிறகு பலருக்கும் நிழலாகவும் ஆதரவாகவும் மாறும் தன்மை கொண்டது. ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் விடாமுயற்சிதான். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். உடனடி வெற்றிகளை விட நீண்ட கால வெற்றிகளை அவர்கள் விரும்புவார்கள். அதனால்தான் தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு எந்த துறையில் இருந்தாலும் ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேறினாலும் காலப்போக்கில் உயர்ந்த நிலைகளை அடைவார்கள். அவர்களின் உழைப்பு வெளியில் அதிகமாக தெரியாமல் இருந்தாலும் அதன் பலன் மிகப்பெரியதாக இருக்கும். வாழ்க்கையில் அவர்கள் கட்டியெழுப்பும் ஒவ்வொரு சாதனையும் உறுதியான அடித்தளத்தின் மீது அமைந்த கோட்டையை போன்றதாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தை உயிராக நேசிப்பவர்கள். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என அனைவரின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுடைய அன்பு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அது மிகவும் ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அனைவரையும் ஒன்றிணைத்து அமைதியை ஏற்படுத்தும் பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களின் பாசம் வார்த்தைகளால் அளவிட முடியாத அளவிற்கு வலிமையானதாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் அனைவருக்கும் நம்பிக்கையான தூணாக அவர்கள் விளங்குகிறார்கள். பண விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சேமிக்கும் பழக்கம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று நினைப்பதால் தங்களுடைய வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள். நிலம், வீடு, நகை, முதலீடு போன்ற நிலையான சொத்துக்களை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் வயது அதிகரிக்க அவர்களுடைய பொருளாதார நிலையும் வலுவடைந்து கொண்டே செல்லும். பணத்தை வெறும் வசதிக்காக மட்டுமல்லாமல் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக அடித்தளமாக அவர்கள் கருதுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் காதல் மற்றும் நட்பு உறவுகளில் மிகுந்த நேர்மையும் உண்மையும் கடைபிடிப்பார்கள். ஒருவரை மனதார நேசித்துவிட்டால் அவர்களுக்காக எந்த அளவிற்கும் செல்வதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்களுடைய அன்பு தற்காலிக உணர்ச்சி அல்ல, அது காலத்தால் மேலும் வலுப்பெறும் ஒரு ஆழமான பந்தமாக இருக்கும். நண்பர்களுக்காகவும் எப்போதும் துணையாக இருப்பார்கள். கஷ்டமான நேரங்களில் நண்பர்களை விட்டு விலகாமல் அவர்களுடன் நின்று உதவுவார்கள். இதன் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நட்புகளும் உறவுகளும் உருவாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகான விஷயங்களின் மீது இயல்பாக ஈர்ப்பு இருக்கும். இயற்கை, இசை, கலை, உணர்வு, பாரம்பரியம் போன்றவற்றை மிகவும் ரசிப்பார்கள். பசுமையான சூழல், அமைதியான வாழ்க்கை, குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகியவற்றை அதிகம் விரும்புவார்கள். வாழ்க்கையை வெறும் போராட்டமாக பார்க்காமல் அதன் அழகையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் சிறிய சந்தோஷங்களை கூட மனநிறைவோடு கொண்டாடும் தன்மை இவர்களிடம் காணப்படும். அவர்களின் வாழ்க்கை முறை எளிமையாக இருந்தாலும் அதில் ஆழமான மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் அமையும் போராட்டமும் கலந்த ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும். இவர்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் பல நேரங்களில் திடீரென்று வருவதில்லை. மாறாக காலம் எடுத்துக்கொண்டு மெதுவாக உருவாகும் பொற்காலங்களைப் போல அமைந்திருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கையில் சவால்களும் பொறுப்புகளும் அதிகமாக இருந்தாலும் அந்த அனுபவங்களே அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றிவிடும். பிறர் ஒரு விஷயத்தில் உடனடியாக வெற்றி பெற்றாலும் ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையாக உழைத்து அதைவிட நீடித்த வெற்றிகளை பெறுவார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டம் தாமதமாக கதவை திறந்தாலும் திறந்த பிறகு பல ஆண்டுகள் தொடர்ந்து நன்மைகளை வழங்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலும் முதிர்ந்த வயதிலும் மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடையும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் காணப்படுகிறது. ரிஷபராசி ஆண்கள் அமைதியான கம்பீரத்திற்கும் பொறுப்புணர்வுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும்,
பெற்றோர்களின் மரியாதைகளை காப்பாற்ற வேண்டும், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் எப்போதுமே மேலோங்கி நிற்கும். அவர்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளாக வெளிப்படைய காட்டாமல் உள்ளுக்குள் மிகவும் பாசமிக்கவர்களாக இருப்பார்கள். ஒருவரிடம் அன்பு வைத்துவிட்டால் அந்த உறவை எந்த சூழ்நிலையிலும் கைவிட விரும்ப மாட்டார்கள். நேர்மை, நம்பிக்கை, உழைப்பு ஆகிய 3 அடிப்படை குணங்களின் மீது நம்பிக்கைகளை தங்களுடைய வாழ்க்கைகளை கட்டியெழுப்பும் ரிஷப ஆண்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் செயல்கள் மூலம் தங்களுடைய பெருமைகளை நிரூபிப்பார்கள். அதே போல ரிஷப ராசிக்காரர்களின் காதல் என்பது வெறும் ஈர்ப்போ தற்காலிக உணர்வோ அல்ல. அது அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உருவாகும் புனிதமான பந்தமாகும். அவர்கள் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அந்த அன்பை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள். வெளிப்படையாக காதலை அதிகமாக வெளிக்காட்டாமல் இருந்தாலும் அவர்களின் செயல்களே அவர்களின் அன்பின் ஆழத்தை உலகிற்கு உணர்த்தும். சிறிய விஷயங்களில் கூட அக்கறை செலுத்தி தாங்கள் நேசிப்பவர்களின் மகிழ்ச்சியை தங்களுடைய மகிழ்ச்சியாக கருதுவார்கள். அவர்களின் காதல் ஒரு ஆற்றைப் போல அமைதியாக ஓடினாலும் அதனாலும் அளவிட முடியாதாக இருக்கும். நம்பிக்கைகளையும் நேர்மைகளையும் மிக முக்கியமாக கருதும் ரிஷபராசிக்காரர்கள் துரோகத்தையும் பொய்மைகளையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்களின் அன்பை பெற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய பொக்கிஷத்தை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் சிறுவயதிலிருந்தே அமைதியான குணத்தையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துவார்கள். மற்ற குழந்தைகளைப் போல அதிகமாக குறும்பு செய்யாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவார்கள். அவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் முழுமையாக ஈடுபட்டு அதில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக இருக்கும். பெற்றோர்களின் அன்பையும் குடும்பத்தின் பாதுகாப்பையும் அதிகமாக விரும்புவார்கள். சிறு வயதிலேயே கலை, இசை, ஓவியம், இயற்கை போன்றவற்றின் மீது ஈர்ப்பு உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். தங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாக்கும் பழக்கமும் ஒழுக்கத்தை மதிக்கும் மனப்பான்மையும் அவர்களிடம் இருக்கும். இந்த சிறு வயது குணங்களை பின்னாளில் அவர்களை பொறுப்பான மனிதர்களாக மாற்றுகின்றன. ரிஷபராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஆழமான இறை நம்பிக்கை மறைந்து கிடக்கும். அவர்கள் வெளியில் அதிகமாக தங்களுடைய பக்திகளை வெளிப்படுத்தாவிட்டாலும் மனதளவில் இறைவனின் அருள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். குடும்ப தெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, கோயில் தரிசனம் போன்றவற்றை வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களாக கருதுவார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் தங்களை உருவாக்கிய வேர்களையும் பாரம்பரியங்களையும் மறக்க மாட்டார்கள். சிரமங்கள் வந்தாலும் இறை நம்பிக்கையை அவர்களின் மனதளவில் உறுதியாக நிற்க வைக்கும். அவர்கள் செய்யும் பிரார்த்தனைகள் பெரும்பாலும் தங்களுக்காக அல்ல, குடும்பத்தின் நலனுக்காகவும் அன்புக்குரியவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும். இந்த தன்னலமற்ற பக்தியே அவர்களுக்கு ஆன்மீக பலத்தை அளிக்கிறது. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிற்பகுதி பொதுவாக அமையும். நிறைவும் நிறைந்ததாக அமையும். இளமையில் அவர்கள் செய்த கடின உழைப்பின் பலன்களை முதுமை காலத்தில் அனுபவிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் குழந்தைகளின் மரியாதையும் சமூகத்தின் மதிப்பும் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். தாங்கள் கட்டி எழுப்பிய வாழ்க்கையை பெருமையோடு பார்த்து மகிழும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். பேரன் பேத்திகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதும் குடும்ப பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களாக மாறும். அவர்கள் பெற்ற அனுபவங்களும் அறிவுரைகளும் குடும்பத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும். இதனால் அவர்களின் முதுமை காலம் ஒரு நிறைவான பயணத்தின் இனிய அத்தியாயமாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்ட யோகங்கள் மறைந்து கிடக்கின்றன என்று பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. குறிப்பாக நிலம், வீடு, விவசாயம், கலை, இசை, நிதி, வியாபாரம் போன்ற துறைகளில் அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் என கருதப்படுகிறது. ஆனால் இந்த யோகங்கள் திடீரென்று வெளிப்படாமல் சரியான காலம் வரும்போது மட்டுமே முழுமையாக மலரும். அதனால் அவர்கள் பொறுமையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவிற்கு உயர்வுகளை அடைய முடியும். அவர்களின் அதிர்ஷ்டம் உழைப்போடு இணையும் போது பல தலைமுறைகளுக்கும் பயன் தரக்கூடிய செல்வத்தையும் புகழையும் உருவாக்கும் திறன் அவர்களிடம் இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் வர்ணிக்க வேண்டுமென்றால் அது நிலைத்தன்மையின் காவியம் என்பதே பொருத்தமாக இருக்கும். அவர்கள் மெதுவாக முன்னேறினாலும் எடுத்த ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும். அன்பிலும் நட்பிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் உண்மைகளையும் நேர்மைகளையும் கடைபிடிக்கும் இவர்களின் வாழ்க்கை பலருக்கும் ஒரு முன்னாதாரமாக அமைகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் உடைந்து போகாமல் அவற்றை அனுபவமாக மாற்றி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் உருவாக்கும் உறவுகளும் சாதனைகளும் காலத்தை தாண்டி நிற்கும் வலிமை கொண்டவை. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை வெறும் நாட்களின் தொகுப்பு அல்ல, அது உழைப்பு, அன்பு, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் காவியமாகும். ரிஷபராசிக்காரன் வெளிப்படையாக தெரியாத ஒரு அபூர்வமான சக்திகளும் தனித்துவமான குணங்களும் மறைந்திருக்கின்றன. அதில் முதலாவதாக அவர்களின் மன உறுதியை குறிப்பிடலாம். ஒரு முறை மனதில் எடுத்த காரியத்தை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தீவிரம் அவர்களிடம் இருக்கும்.
இரண்டாவதாக, அவர்கள் எளிதில் சோர்வடைய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் கொண்டவர்கள். மூன்றாவதாக, மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ளும் இயல்பான அறிவு அவர்களிடம் இருக்கும். நான்காவதாக, பொருளாதார விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறமை அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்திருக்கும். ஐந்தாவதாக, குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் மனப்பான்மை அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஆறாவதாக, நண்பர்களுக்காக எந்த நேரத்திலும் உதவ முன்வரும் தன்னலமற்ற மனம் அவர்களிடம் இருக்கும். ஏழாவதாக, இயற்கை மற்றும் கலைகளை ரசிக்கும் நுண்ணுணர்வு அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கிறது. எட்டாவதாக, பொறுமை என்ற அரிய குணம் அவர்களின் ஒவ்வொரு வெற்றிக்கும் அடித்தளமாக அமைகிறது. ஒன்பதாவதாக, நேர்மையை வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக கடைபிடிப்பார்கள். பத்தாவதாக, எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படும் திறன் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். 11வதாக, இறை நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனைகளும் அவர்களுக்கு மன அமைதிகளை அளிக்கின்றன. 12வதாக, எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய அடையாளத்தையும் மதிப்பையும் இழக்காமல் இருப்பதே அவர்களின் மிகப்பெரிய சக்தியாகும். ஒவ்வொரு மனிதரிடமும் இருப்பதைப் போல ரிஷபராசிக்காரனும் பல பலவீனங்கள் காணப்படுகின்றன. அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் பிடிவாதமாகும். தாங்கள் எடுத்த முடிவுகள் சரி என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதால் சில நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் சிரமப்படுவார்கள். மேலும் மனதில் உள்ள வேதனைகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக வைத்துக் கொள்வதும் அவர்களின் இயல்பாகும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும். ஆனால் இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டு அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த நிலைகளை அடைய முடியும். அவர்களின் உள்ளார்ந்த வலிமை இந்த குறைகளை வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் நிலைத்தன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பு உணர்வு மிகவும் முக்கியம். அதனால் உண்மையான அன்பையும் நேர்மைகளையும் மதிக்கும் நபர்களுடன் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அவர்களின் காதல் மெதுவாக மலர்ந்தாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். வாழ்க்கை துணைக்கு முழுமையான ஆதரவையும் அன்பையும் வழங்கும் தன்மை இவர்களிடம் காணப்படும். துரோகம் அல்லது பொய்மையை அவர்கள் எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான பாசத்தை கண்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் உறுதியும் அவர்களிடம் இருக்கும். அவர்களின் காதல் ஒரு பழமையான ஆலமரத்தை போன்றது. காலம் கடந்தாலும் அதன் வேர்கள் மேலும் வலிமை பெறும். பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகளின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நிறங்களும் எண்களும் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பதாக கருதப்படுகின்றன. வெள்ளை, இளம் பச்சை, இளம் சிவப்பு, கிரீம் போன்ற நிறங்கள் மன அமைதிகளையும் நேர்மறை ஆற்றலையும் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிறங்களை உடைகள், வீட்டு அலங்காரங்கள் அல்லது முக்கியமான நிகழ்வுகளில் பயன்படுத்துவது நன்மை தரும் என பலர் நம்புகிறார்கள். அதேபோல 2, 6 மற்றும் 9 போன்ற எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படுகின்றன. இவை பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகளின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கையின் வெற்றி முழுவதும் இவரால் மட்டுமே தீர்மானிக்கப்படாது என்பதையும் நினைத்து கொள்ள வேண்டும். உழைப்பும் நல்ல முடிவுகளுமே உண்மையான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றன. ஜோதிட மரபுகளின்படி ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதும் குடும்ப தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதும் முதியவர்களுக்கு உதவி செய்வதும் நன்மைகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பசுமையான செடிகளை வளர்ப்பது, பசுக்களுக்கு உணவளிப்பது, ஏழை மக்களுக்கு ஆடை மற்றும் உணவு தானம் செய்வது போன்ற செயல்கள் மனநிறைவையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தும் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்படுவையாகும். மனித நேயம், கருணை, நற்செயல்கள் ஆகியவற்றை வளர்ப்பதே இந்த பரிகாரங்களின் உண்மையான நோக்கமாகும். அடுத்ததாக, ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள். அவர்கள் உருவாக்கும் சொத்துக்கள், குடும்ப மரபுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் மதிப்புகள் பல தலைமுறைகளுக்கும் வழிகாட்டியாக அமைகின்றன. தங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை அமைதியாக செய்வார்கள். குடும்பத்தின் ஒற்றுமைகளையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். இதனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தாண்டியும் அவர்களின் தாக்கம் குடும்பத்தில் நீடித்து நிற்கும். அவர்களின் வாழ்க்கை ஒரு தனிமனித சாதனையாக இல்லாமல் முழு குடும்பத்தின் வரலாற்றில் ஒரு பொற்கால அத்தியமாக மாறும். ஏனென்றால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவர்களின் வாழ்க்கையில் தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் கூறி வந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தீவிரமான மன உறுதியும் தலைமைத்துவ குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவும் செயல்பாடுகளில் வேகமும் காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை, அழகு, அன்பு மற்றும் செல்வ வளம் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஈர்ப்பை உருவாக்கும் காந்த சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் புதிய அனுபவங்களை தேடும் ஆர்வம் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். இந்த நட்சத்திரத்தின் தன்மைகள் ஒவ்வொன்றும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை பல வண்ணங்களில் அலங்கரிக்கின்றன. பாரம்பரிய ஜோதிட கண்ணோட்டத்தின்படி 2026 மற்றும் 2027 ஆண்டுகள் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை, முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய காலமாக கருதப்படுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த முன்னேற்றங்கள் உருவாகும் வாய்ப்புகள் காணப்படலாம்.
குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகளும் சொத்து சம்பந்தமான நல்ல நிகழ்வுகளும் ஏற்படலாம் என்று பலர் நம்புகின்றனர். இருந்தாலும் எந்த ஒரு ஜோதிட பலனும் உறுதியான எதிர்கால கணிப்பு அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல திட்டமிடல், கடின உழைப்பு மற்றும் சரியான முடிவுகளே உண்மையான வெற்றிக்கு அடிப்படையாக அமைகின்றன. ஜோதிடம் பலருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் பாதையை உருவாக்குவது நமது செயல்களே ஆகும். ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் மிகவும் அமைதியாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். அவர்கள் வெளிப்படையான பக்தியை காட்டுவதை விட மனதளவில் இறைவனுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்வதை விரும்புவார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் அதிகரிக்கும் காலங்களில் ஆன்மீகம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடமாக மாறும். கோயில் தரிசனம், மந்திர ஜபம், தியானம், புனித யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபடுவது அவர்களின் மன அமைதியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் இறைவனை வெறும் ஆசைகள் நிறைவேற்றுவராக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் வழிகாட்டும் சக்தியாக கருதுவார்கள். இந்த ஆழமான ஆன்மீக உணர்வு அவர்களின் மன உறுதிகளையும் வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் மேம்படுத்துகிறது. ஜோதிட மரபுகளில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில வயதுகள் முக்கியமான திருப்புமுனைகளாக கருதப்படுகின்றன. குறிப்பாக 28, 32, 36, 42 மற்றும் 48 வயதுகள் தொழில் மற்றும் பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை தரக்கூடிய காலங்களாக சிலர் நம்புகின்றனர். இந்த வயதுகளில் அவர்கள் முன்பு செய்த உழைப்பின் பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இது ஒரு பொதுவான பாரம்பரிய நம்பிக்கையாகும். ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவமும் வேறுபட்டதாக இருக்கும். தனிப்பட்ட முயற்சி, கல்வி, சூழ்நிலை மற்றும் முடிவுகளே வாழ்க்கையின் உண்மையான முன்னேற்றத்தை தீர்மானிக்கின்றன. இருந்தாலும் இந்த வயது கட்டங்களை பலர் புதிய வழக்குகளை நிர்ணயிக்கும் ஊக்கமாக பலர் கருதுகின்றனர். பழமையான ஜோதிட நூல்களில் ரிஷபராசிக்காரர்கள் நிலைத்தன்மை, செல்வ வளம் மற்றும் குடும்ப பாசத்தின் அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் காரணமாக அழகு, கலை, இசை, வசதி மற்றும் வாழ்க்கையின் இனிமையான அம்சங்களின் மீது இவர்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் உழைப்பின் மதிப்பை நன்கு அறிந்திருப்பதால் எளிதில் கிடைக்கும் வெற்றிகளை விட தங்களுடைய முயற்சியால் கிடைக்கும் வெற்றிகளை அதிகம் மதிப்பார்கள். வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைந்தாலும் தங்களுடைய அடிப்படை மதிப்புகளையும் குடும்ப மரபுகளையும் கைவிட மாட்டார்கள். இந்த குணாதிசயங்களே இவர்களை சமூகத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் மாற்றுகின்றன. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மெதுவாக நகர்ந்தாலும் உறுதியாக நகர்வதே நீடித்த வெற்றிக்கான பாதை என்பதை காட்டுகிறது. அவர்கள் அன்பு செலுத்தும் விதம் ஆழமானது, நட்பை காக்கும் விதம் உண்மையானது, குடும்பத்தை காக்கும் விதம் தலைமறைவற்றது. அவர்களின் உழைப்பு, பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்கின்றன. சவால்கள் வந்தாலும் அவற்றை தாண்டி முன்னேற வேண்டும் என்ற மன உறுதியே அவர்களின் உண்மையான செலவாகும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை வெறும் தனிப்பட்ட வெற்றிகளின் தொகுப்பல்ல, அது தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும் நிலைத்தன்மை, அன்பு மற்றும் பொறுப்புணர்வின் அழகான எடுத்துக்காட்டாகவே அமைகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையாக தங்களை ஒரு தலைவராக காட்டிக்கொள்ள விரும்பாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் இயற்கையாகவே ஒரு தலைமைத்துவ ஆற்றல் மறைந்து கிடைக்கிறது. அவர்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அல்ல, நம்பிக்கைகளை உருவாக்குவதன் மூலமே மக்களை வழிநடத்துவார்கள். எந்த ஒரு குழுவிலும் பிரச்சனை ஏற்பட்டால் அனைவரையும் அமைதிப்படுத்தி சரியான முடிவை எடுக்கச் செய்யும் திறன் இவர்களிடம் இருக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு எடை இருக்கும். அதனால் குடும்பத்திலும் தொழிலிலும் சமூகத்திலும் அவர்களின் கருத்திற்கு அதிக மதிப்பு கிடைக்கும். தலைமை என்பது கட்டளையிடுவது அல்ல, பொறுப்பை ஏற்று மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது என்பதற்கான சிறந்த உதாரணமாக ரிஷபராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். பாரம்பரிய ஜோதிட கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது ரிஷபராசி என்பது செல்வ வளம், நிலம், வசதி மற்றும் வாழ்க்கை தரத்துடன் தொடர்புடைய ராசியாக கருதப்படுகிறது. ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் செல்வம் திடீரென கிடைப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு ரூபாயும் உழைப்பின் மூலம் சம்பாதித்து அதை பாதுகாப்பாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைப்பார்கள். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, குடும்பத்திற்கு நிரந்தர சொத்துக்களை உருவாக்குவது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவார்கள். அவர்கள் உருவாக்கும் செல்வம் வெறும் தனிப்பட்ட ஆடம்பரத்திற்காக அல்ல, அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பிற்காகவும் இருக்கும். இதுவே அவர்களை நீண்ட காலத்தில் பொருளாதார ரீதியாக வலிமையானவர்களாக மாற்றுகிறது. இருந்தாலும் உண்மையான வளம், உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளின் மூலமே உருவாகிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் அமைதியான மனப்பான்மை ஆகும். அவர்கள் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் யாராவது தொடர்ந்து அநியாயம் செய்தால் அல்லது அவர்களின் குடும்பத்திற்கு தீங்கு விளைவித்தால் அதற்கு எதிராக உறுதியுடன் நிற்பார்கள். அவர்கள் எதிரிகளை கோபத்தின் மூலம் அல்ல, சாதனைகள் மூலம் வெல்ல விரும்புவார்கள். பிறர் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்தாமல் தங்களுடைய இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணிப்பார்கள். காலப்போக்கில் அவர்களின் உழைப்பும் நேர்மையும் அவர்களுக்கு வெற்றிகளையும் மரியாதைகளையும் பெற்றுத்தரும். இந்த அமைதியான வெற்றியே அவர்களின் உண்மையான பழிவாங்கலாக அமைகிறது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையாக போராடாமல் இருந்தாலும் வாழ்க்கை போராட்டங்களில் வெற்றியாளர்களாக உருவாகும் தன்மை கொண்டவர்கள்.
அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயதிலும் புதிய அனுபவங்களையும் பொறுப்புகளையும் கொண்டு வரும். சிறு வயதில் குடும்ப பாசத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வார்கள். இளமை காலத்தில் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து தங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முயற்சிப்பார்கள். 30 வயதிற்கு பிறகு தொழில் மற்றும் பொருளாதார நிலைகளில் நிலைத்தன்மை ஏற்பட தொடங்கும் என்று பல பாரம்பரிய நம்பிக்கைகள் கூடுகின்றன. 40 மற்றும் 50 வயதுகளில் குடும்பத்தின் மரியாதைகளையும் சமூக அங்கீகாரத்தையும் அதிகமாக பெறுவார்கள். முதுமை காலத்தில் தாங்கள் செய்த உழைப்பின் பலனை அனுபவித்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி மாறுவார்கள். இந்த மாற்றங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபட்டாலும் ரிஷப ராசிக்காரர்களின் அடிப்படை குணங்களான பொறுமை மற்றும் நிலைத்தன்மை அனைத்து கட்டங்களிலும் அவர்களுக்கு துணையாக இருக்கும். பல ஆண்டுகள் வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்த பிறகு ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஆழமான ஞானத்தை பெறுகிறார்கள். பணம் மட்டுமே வாழ்க்கையின் முழுமையான வெற்றி அல்ல. குடும்பத்தின் அன்பு, நண்பர்களின் நம்பிக்கை, மன அமைதி மற்றும் நல்ல உடல்நலம் ஆகியவே உண்மையான செல்வம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தங்களுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறையுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் வார்த்தைகள் வாழ்க்கை பாடங்களாக மாறுகின்றன. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் கலந்த இந்த நீண்ட பயணம் அவர்களை ஒரு முதிர்ந்த ஆன்மாவாக மாற்றுகிறது. அவர்கள் பெற்ற ஞானம் புத்தகங்களில் கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வாழ்க்கையை நேரடியாக அனுபவித்ததன் மூலம் கிடைத்த அரிய பொக்கிஷமாகும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.